பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். ஏசப்பாவுடைய தயவுள்ள சித்தம் என்ன? யாருக்கு இத அறிவித்திருக்கிறார்? இங்க பவுல் சொல்றாரு எங்களுக்கு அறிவித்தார் அப்படின்னு. பவுலுக்கு மட்டும்தான் ஏசப்பா அறிவிப்பாரா? இல்லை நம்மை போன்றவர்களுக்கும் அறிவிப்பாரா? கண்டிப்பா நம்மை போன்றவர்களுக்கும் அறிவிப்பார். அந்த ரகசியம் யாருக்கு அறிவிக்கப்படுகிறதோ அவர்கள் மனமாற்றம் அடைகிறார்கள். அது என்ன ரகசியம் அப்படின்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று. இந்த ரகசியம் மகிமையின் ஐஸ்வர்யம். அது என்ன? தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். இங்க நாம பார்க்கிறது பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். இப்ப நாமெல்லாம் யாரு? நமக்கு இது தெரியப்படுத்திருக்கிறாரா இல்லையா? நாம பரிசுத்தவான்களான்னு கேட்டா ஆமா, நாம பரிசுத்தவான்கள். யாரெல்லாம்னா இந்த ரகசியத்தை அறிந்து வைத்திருக்கிறவர்கள். பரிசுத்தவான்கள்னா பரிசுத்தவான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். யாரால? இயேசுவால. நம்முடைய இயேசப்பாவால நாம பரிசுத்தவான்களாய் ஆக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இதுவும் ப்ராசஸ் தான். அப்படி வச்சுக்கலாம். பரிசுத்தவான்களாக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நம்முடைய நீதி ஆண்டவருடைய பார்வைக்கு முன்பாக அழுக்கான கந்தை, அழுக்கான துணி, அழுக்கான வஸ்திரம் அப்படின்னு ஏசப்பா சொல்றார். அப்படி இருந்தும் கூட அவருடைய விலைமதிப்பற்ற அந்த தூய இரத்தத்தினாலே நம்மை கழுவினதினாலே, நமக்கு அதை அறிவித்ததினாலே நாம் என்ன பண்ணப்படுகிறோம்? பரிசுத்தவான்களாக்கப்படுகிறோம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இப்ப புரியுதா அந்த ரகசியம் என்னன்னு? இதை இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இந்த ரகசியம் என்பது இரட்சிப்பு. அததான் இங்க ஆண்டவர் சொல்றார். அந்த ரகசியத்தை தான் அவருடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் அறிவித்தார். போங்க, எல்லா இடத்துக்கும் சுற்றி போங்க, எல்லாரையும் என்ன பண்ணுங்க? சீஷராக்குங்கள், என் பிள்ளைகளாக்குங்கள் அப்படின்னு ஆண்டவர் அனுப்புறார் இல்லையா? அந்த ரகசியம் என்பது இரட்சிப்பு. அந்த இரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்து. வெறுசா ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி கடந்து போயிட முடியாது. இந்த ரட்சிப்பு அப்படிங்கும்போது இயேசு என்கிற அந்த 3 எழுத்த நாம எந்த அளவுக்கு ஆழமாய் தியானித்திருக்கிறோம், உட்கொண்டிருக்கிறோம், சுவைத்திருக்கிறோம், எண்ணியிருக்கிறோம். அவர் பாதப்படியிலே அமர்ந்திருக்கிறோம் என்பதை பொறுத்து அந்த இரட்சிப்பு அமைகிறது. இன்னொன்று, அந்த இரட்சிப்பு கண்டினியூஸ் ப்ராசஸ். அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது.
இப்பொழுது ஆரம்பிச்சு நாளைக்கு முடிகிறது இல்ல. 1 வருடத்துல முடிகிறது இல்ல. 5 வருடத்துல முடிகிறது இல்ல. நம் வாழ்நாள் முழுவதும் அந்த சால்வேஷன், அந்த ரட்சிப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கும். எப்படி தொடர்ந்து கொண்டு இருக்கும்? எந்த அளவுக்கு இயேசுவோடு நாம் ஐக்கப்பட்டிருக்கிறோமோ, கட்டப்பட்டிருக்கிறோமோ, உறவு கொண்டாடுகிறோமோ, அந்த அளவுக்கு அந்த ரட்சிப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கும். வளர்ந்து கொண்டே இருக்கும். மகிமை அடைந்து கொண்டே இருக்கும். அதுதான் அந்த ரகசியம். அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய், ஒரே சரீரத்துக்குள்ளவர்களுமாய். இங்க பார்க்க வேண்டியது, ஒரே சரீரத்துக்குள்ளவர்களுமாய் அப்படின்னா என்ன? கிறிஸ்து சரீரமா இருக்கிறார். நாம் சரீரத்திற்குள் உள்ள அவயவங்களாய் இருக்கிறோம். இருக்கிற 800 கோடி பேரும் அவயவங்களாய் இருக்கிறோம். அந்த அவயவங்களுக்கா மொத்த சரீரமாய், ஒன்றான சரீரமாய் இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். அப்போ இங்க சொல்வது என்ன? 800 கோடி பேரும் இயேசு கிறிஸ்து என்கிற சரீரத்தில் அவயவங்களாய் கூட்டிணைக்கப்பட வேண்டும். அதுதான் அந்த இரட்சிப்பின் ரகசியம். அந்த ரகசியத்தின் மாண்பு. கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாயிருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். பவுல் சொல்றார். இந்த ரகசியத்தை யார் யாருக்கெல்லாம் வெளிப்படுத்தி அறிவித்திருக்கிறார்? நாம சிந்திச்சு பார்ப்போம். யார் யாருக்கெல்லாம் இந்த ரகசியத்தை அறிவித்திருக்கிறார்? ஒரே சரீரமாய் மாற வேண்டும். ஒரே சரீரத்திலே அவயவங்களாய் மாற வேண்டும். ஒரே சரீரத்திற்கு பங்கானவர்களாய் மாற வேண்டும். அப்படிங்கிற இந்த ரகசியத்தை நமக்கு அறிவித்திருக்கிறார் என்றால், நாம் அதை தெரிந்து கொண்டிருப்போம். அதுதான் அந்த இரட்சிப்பின் ரகசியம். இயேசு என்கிற மகிமை. அப்படி இருக்கிறவர்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க? இத்தனை கோடி பேர் ஆண்டவராகிய சரீரத்துல அவயவங்களாக வேண்டும் என்பதற்காக தங்களுடைய பிரயாசங்களை முன்னெடுப்பார்கள். அது எந்த ஒரு வழியிலாவது அதை எடுப்பாங்க. ஒன்று பிரசங்கத்தினாலோ, இல்லை பாட்டினாலோ, இல்லை ஜபத்தினாலோ, ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்கிறதினாலோ, தாழ்மையாய் நடக்கிறதினாலோ, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதினாலோ, ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க? அதை தன் கையிலே எடுத்து அதை செயல்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அதை ஆண்டவர் வெளிப்படுத்தி அறிவிப்பார். ஏன் இப்படி நான் சொல்றேன்னா, எல்லாராலையும் இதை அறிந்து கொள்ள முடியாது. இந்த இரட்சிப்பின் அந்த அனுபவத்தை, அந்த ஆழத்தை, அந்த ரகசியத்தை மற்றவர்களாலே இதை அறிந்து கொள்ள முடியாது. எவன் ஒருவன், எவள் ஒருவள் இதை அறிந்திருக்கிறாளோ, புரிந்திருக்கிறாளோ, உணர்ந்திருக்கிறாளோ, அவளுக்கு மாத்திரம்தான், அவனுக்கு மாத்திரம்தான் இது அறியப்பட முடியும். அதனால தான் இது ரகசியம். ஆனா இப்பொழுது அந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டு விட்டது.
பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நிழலாய் இருந்த இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டின் காலத்திலே மனுஷகுமாரனாய் இந்த பூவுலகிற்கு வந்தது மாத்திரமல்ல, அவரே அந்த ரகசியம் என்பதையும் வெளிப்படுத்தி விட்டார். அப்படி இருந்தும் கூட நாம் அதை உணராதது யாருடைய தவறு? ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்கதரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும், இதுதான் நான் சொன்னேன். சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான, இதுதான் விஷயம். இதுதான் அந்த ரகசியம். இந்த ரகசியத்தை நாம் கண்டுபிடித்து விட்டோமா? மற்றவர்களுக்கு இதை பற்றி அறிவித்திருக்கிறோமா? அறிவித்தோமா? அறிவிக்க போறோமா? காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.